மதுபான பாரில் நடந்த தகராறு வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த இடைக்கால தடை கைதாவதிலிருந்து தப்ப லட்சுமி மேனனுக்கு கை கொடுக்குமா? கேரள மாநிலம் கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள மதுபான பார் ஒன்றில் நடிகை லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் ஞாயிற்றுக்கிழமை இருந்துள்ளனர். அப்போது ஆலுவாவைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அலியார் ஷா சலீம் என்பவர் நண்பர்களோடு மது குடிக்க வந்திருக்கிறார். லட்சுமி மேனன் தரப்புக்கும் அலியார் ஷா சலீம் தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பாருக்குள் ஏற்பட்ட அந்த தகராறு சாலை வரை நீண்டிருக்கிறது. பிறகு அலியார் ஷா சலீம் நண்பர்களோடு தனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறார். ஆனால் லட்சுமி மேனன் தரப்பினர் அவரை விடாமல் துரத்தி சென்றிருக்கிறார்கள். இரவு 11:45 மணி அளவில் வடக்கு ரயில்வே பாலத்தில் அலியார் ஷா சலீமின் காரை மடக்கி நிறுத்திய நடிகையும் அவரது நண்பர்களும் அவரை தங்கள் காரில் கடத்திச் சென்று சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. பிறகு ஆலுவா பாராவூர் சந்திப்பில் ஐடி ஊழியரை இறக்கிவிட்டு லட்சுமி மேனனின் தரப்பினர் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த ஐடி ஊழியர் இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்த நாள் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் நடிகை லட்சுமி மேனனின் நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஐடி ஊழியரை தாக்கிய ரஞ்சித், அனீஷ் மற்றும் அவர்களது பெண் தோழி சோனா ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். லட்சுமி மேனன் மீது வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அவரை விசாரித்து பின்னர் வழக்கில் சேர்க்க போலீசார் திட்டமிட்டனர். ஐடி ஊழியரின் புகாரின் பேரில் லட்சுமி மேனனை விசாரிக்க செல்போனில் போலீசார் தொடர்பு கொண்டனர். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இதனால் அவரின் வீட்டிற்கு சென்று விசாரித்த போது லட்சுமி மேனன் அங்கும் வரவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் அவர் தலைமறைவானதாக கருதி போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் முன்ஜாமீன் கேட்டு நடிகை லட்சுமி மேனன் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லட்சுமி மேனனை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர். இதனால் லட்சுமி மேனன் நிம்மதி அடைந்துள்ளார். இந்த நிலையில் ஐடி ஊழியர் தாக்கப்பட்ட வழக்கில் வழக்கறிஞருடன் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க நடிகை தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாக்குதல் நடந்தபோது உள்ள சிசிடிவியில் லட்சுமி மேனன் இருப்பது தெளிவாக உள்ளதால் இந்த வழக்கில் இருந்து அவர் தப்புவது கடினம் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.